Next, period and amplitude கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் y is equal to a sin alpha x இந்த ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா அதோட பீரியட் வந்து 2 pi by modulus of alpha and amplitude value modulus of a. ஸோ நமக்கு கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனை இந்த ஃபார்மெட்டோட ஈக்குவேட் பண்ணி ஏயோட வேல்யூ ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் கொஸ்டின் நமக்கு என்னன்னு பாருங்கள். So second question, find the period and amplitude of given 3 function. 3 subdivisionல 3 function கொடுத்துருக்காங்க. இதோட period and amplitude கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். y is equal to sin 7x. ஸோ இதை நான் இந்த ஃபங்க்ஷனோட ஈக்குவேட் பண்ணுறேன். இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? y is equal to a sin alpha x இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணேன்னா எனக்கு a வேல்யூ என்னன்னு தெரியும். a is equal to என்ன வரும்? உங்கள் ஏயோட பிளேஸில் எதுவுமே இல்லை, ஸோ 1. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த ஆல்ஃபாவோட பிளேஸில் 7 இருக்குது. ஸோ இதில் நான் பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சிக்கலாமா? பீரியட் இஸ் ஈக்குவல் டு பீரியட் ஃபார்முலா என்ன? பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi by modulus of alpha is equal to 2 pi by modulus of 7 which is equal to 2 pi by 7. இதான் பீரியட் வேல்யூ. And amplitude formula, amplitude is equal to modulus of a which is equal to modulus of a value 1 which is equal to 1. So given function ku period value 2 pi by 7, amplitude value 1. Next அதே மாதிரி y is equal to minus sin 1 by 3x. இதை நான் எதோட ஈக்குவேட் பண்ணுவேன்னா y is equal to a sin alpha x இதோட ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்குது? ஏயோட பிளேஸில் என்ன இருக்குது? ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் a is equal to a பிளேஸில் இங்கே -1 இருக்குது. ஸோ -1 ஆல்ஃபாவோட பிளேஸில் 1/3 இருக்குது. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். பீரியட் ஃபார்முலா என்ன? பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi by modulus of alpha which is equal to 2 pi by modulus of 1/3 which is equal to 2 pi by 1/3. modulus of 1/3 தானே வரும், which is equal to இந்த 3 மேலே வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக வரும். ஸோ 6 pi ஆகிடும். பீரியட் வேல்யூ 6 pi. நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா amplitude is equal to modulus of a which is equal to modulus of -1. modulus of -1 is equal to +1. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட செகண்ட் சப்டிவிஷனில் இருக்க இந்த ஃபங்க்ஷனோட பீரியட் வேல்யூ 6 pi, ஆம்ப்ளிடியூட் வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் சம் பாருங்கள். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ஃபங்க்ஷன் வந்து 4 sin -2xன்னு இருக்குது. இதையும் அந்த இதுக்கு நான் அந்த ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணுறேன். y is equal to a sin alpha x ஓட ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு a is equal to என்ன? 4. a பிளேஸில் இருக்கிறது 4 அண்ட் ஆல்ஃபாவோட பிளேஸில் இருக்கிறது -2. ஸோ பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கலாமா? பீரியட் ஃபார்முலா பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi by modulus of alpha which is equal to 2 pi by modulus of -2 which is equal to என்ன வரும்? 2 pi by modulus of -2 +2 ஆயிருமா? 2 கேன்சல் பண்ணிக்கலாம் which is equal to pi. ஸோ பீரியட் வேல்யூ pi. நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா modulus of a. ஆம்ப்ளிடியூட் is equal to modulus of a which is equal to modulus of 4 is equal to 4. therefore period value pi, amplitude value 4. ஸோ நாம் எதிலிருந்து கண்டுபிடிக்கிறோம்? இந்த ரெண்டு ஃபார்முலா தான். பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு பீரியட் ஃபார்முலா இதை, ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா இது. அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணிக்கணும்? கிவன் ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனோட ஈக்குவேட் பண்ணி ஆல்ஃபா அண்ட் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிப்போம்.